ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச பிருஹுணோதி தஸ்மை தம்ஹ தேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இதில் முதல் ஸ்லோகம் படிக்கலாம், பிரார்த்தனை ஸ்லோகம். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். இந்த அபரோக்ஷ அனுபூதிங்கிறது ஆதிசங்கரால் எழுதப்பட்டது, பிரகரண கிரந்தங்களில் ஒன்று. நிறைய ஆதிசங்கரர் பேரில் வரும், ஆனால் அவர் எழுதுனதாக சொல்ல மாட்டாங்க. விவேக சூடாமணி நிறைய நூல் இருக்குது, ஆனால் இந்த அபரோக்ஷ அனுபூதி மட்டும் அவர் தான் எழுதினார்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இதுக்கு வித்யாரண்ய மகாசுவாமிகள் விளக்கு எழுதியிருக்கிறார். அவர் இது ஆதிசங்கரர் தான் எழுதினார் அப்படின்னு சொல்கிறார். இதில் எல்லா கருத்தும் வருது. அனுபந்த சதுஷ்டயம், சாதன சதுஷ்டயம், பிறகு ஆத்ம விசாரம், நிதித்தியாசனத்தை பற்றி முக்கியமாக சொல்லுது. இதில் இப்போ இந்த 12 ஸ்லோகம் வரைக்கும் என்ன கருத்து பார்த்துருக்கோங்கிற சுருக்கமாக சொல்லிவிட்டு 13வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறேன். அனுபந்த சதுஷ்டயம் சொல்லப்பட்டிருக்கு. அனுபந்த சதுஷ்டயம்னா என்ன? ஒரு நூல் படிக்கிற பொழுது அந்த நூலில் என்ன விஷயம் இருக்குது, இது யார் படிக்கலாம், இதனுடைய பலன் என்ன, பிறகு சம்பந்தம் என்ன, இது எப்படி, இதுக்கு கனெக்ஷன் என்ன, இந்த நூலில் இருக்க விஷயம் என்னன்னு சொன்னால் ஆத்ம ஞானம், தன்னை பற்றிய அறிவு தான். அபரோக்ஷமாக இருக்கக்கூடிய ஞானம், பரோட்சமும் அல்ல பிரத்யக்ஷமும் இல்லை, அபரோக்ஷம் சொல்லுவாங்க. பரோட்சம்னா எங்கேயோ இருக்கிறது, அபரோக்ஷம்னா எங்கேயோ இருக்கிறது அல்ல, பரோட்சம். பிரத்யக்ஷம்னா கண்ணு முன்னாடி இந்திரியங்களால் தெரிகிறது, இந்திரியங்களால் தெரிவதல்ல, ஆனால் இருக்கு. அது ஆத்மா ஒன்று தான் அபரோக்ஷம். அதை பற்றிய அனுபூதி ஞானம். யார்? சத்பிகின்னார். இதை தகுதி உள்ளவர்களுக்கு கூறுகிறேன்னார். மோட்சம் என்ற பலனை அடைவதற்காக. இது எப்படி கிடைக்கும்னா, விசாரம் பண்ணால் அந்த ஞானம் கிடைக்கும். இது அனுபந்த சதுஷ்டயம். உங்களுக்கு தெரியும், யார் சத்பிகின்னா தகுதி உடையவர்கள், அதிகாரி. அது சாதன சதுஷ்டய சம்பன்னக நம்ம பார்த்துருக்கோம். விவேகம், வைராக்கியம், சமதமாதி முதலான 6 குணங்கள், முமுட்சுத்துவம்னு பார்த்துருக்கோம். அதெல்லாம் வரிசையாக சொல்லி விளக்கிட்டார். சரி, அதுக்கு பிறகு என்ன பண்ணார்னா, இந்த தகுதி உடையவர்கள் யாருன்னு சொன்ன பிறகு இந்த ஞானம் எப்படி கிடைக்கும்? ஒருத்தனுக்கு நல்ல விவேகம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, நல்ல தபஸ் பண்ணுறான். சில பேருக்கு அதுலேயே ஒரு சந்தோஷம் வந்துடும், அந்த தபஸ்லேயே ஒரு சந்தோஷம் வந்துடும், வைராக்கியத்தில் ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏன்னா உலகத்தில் உலக சுகத்தை விட வைராக்கியத்தினால் அடையிற சுகம் 100 மடங்கு ஜாஸ்தி. பார்த்துருக்கோம் தைத்திரிய உபநிஷத்துல எல்லாம். ஒரு சுகத்தை விட்டான்னா அதிலிருந்து விலகி வந்தான்னா அதில் அடையிற சுகத்தை விட 100 மடங்கு சுகம் கிடைக்கும்னு. அப்போ வைராக்கியத்தில் ஒரு சுகம் கிடச்சி அதுலேயே அவன் ஃபுல் ஸ்டாப் ஆகி நின்றுவான். இல்லைன்னா சித்தெல்லாம் நிறைய கிடைக்கும், நல்ல தவம் பண்ணும்போது சித்து வேலைகள் நிறைய சித்திகள்லாம் கிடச்சிடும். அதில் ஒரு சுகம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அதுலேயே மூழ்கி போய் அதுலேயே இருந்துருவான். அதுக்காக என்ன சொல்கிறாரு, அப்படியே நின்றக்கூடாது, ஞானத்தை அடையணும். ஞானத்தை அடைவதற்கு விசாரம் ஒன்றுதான் வழி அப்படின்னார். ஞான கண்ணை மூடி தியானம் பண்ணால் தகுதி வரும், மற்ற சாதனைகள்லாம் பண்ணால் தகுதி வரும். ஞானத்துக்கு குரு சாஸ்திரம், சாஸ்திரத்தை குரு மூலமாக விசாரம் பண்ணால் மட்டும்தான் வரும்.
ஒரு பெரிய மகான் ஆசீர்வாதம் பண்ணால் தகுதி கிடைக்கலாம், நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கலாமே ஒழிய ஞானம் வராது. அப்படி ஞானம் வர்றதா இருந்தால் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணியிருப்பார்? அர்ஜுனனுக்கு தலையில் கையை வச்சு உனக்கு ஞானம் வந்துட்டு பேசாமல் போயிருப்பார். அவர் எந்த நூலுமே குரு சொல்கிறது மாதிரி சிஷ்யன் கேட்குறது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுதான் ஞானத்துக்கு வழிங்கிறதுனால விசாரம் பண்ண வேண்டும் சொன்னார். எப்படி விசாரம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது 12வது ஸ்லோகத்தில் சொல்லும்போது 4 விதமான கேள்விகள் கேட்டு அதற்கு பதில் சொல்வதாக இருக்க வேண்டும் அப்படின்னாரு. என்ன 4 கேள்வின்னா, நான் யார் முதல் கேள்வி. நாம் எல்லாம் ஜீவராசிகளாக இருக்கோம். நான் யார்? ஜீவன் என்ன? 2வது, இந்த உலகமெல்லாம் இருக்குது, இந்த உலகம் கண்ணுக்கு தெரியுது, எப்படி வந்தது? இது 2 நம்மளுக்கு பிரத்யட்சமாக இருக்குது. நான் யார், இந்த உலகம் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம், பார்த்துக்கிட்டு இருக்க விஷயத்துக்கான கேள்வி. நான் யார், இந்த உலகம் எப்படி வந்தது? 3வது கேள்வி, இந்த உலகம் இப்படி இருக்க காரணம் யார்? அது ஈஸ்வர தத்துவம், அது கண்ணுக்கு தெரியாத தத்துவம். இவற்றுக்கெல்லாம் ஆதாரமான தத்துவம் என்ன? 4வது கேள்வி. 2 கண்ணுக்கு தெரியாதது, 2 கண்ணுக்கு தெரிஞ்சது. இப்போ நான் யார் அப்படிங்கிற கேள்வி தான் 11வது ஸ்லோகத்தில் விளக்க வருது. பொதுவாக இந்த மாதிரி கேள்வி கேட்டு விசாரத்தை ஆரம்பிக்க வேண்டும் நீங்கள் சொல்கிறார். நான் யாருங்கிறது சாதாரண மக்கள்கிட்ட கேள்வி கேட்டால் அவன் ஏதோ மூளை குழம்புனவன் சொல்லுவாங்க. உண்மையா இல்லையா? யாராவது போய் நான் யாரும் போய் கேட்டோம்னு வச்சுக்கல, என்ன சொல்லுவாங்க? ஒரு சினிமா படம் கூட, ஒரு பாட்டு கூட இருக்குது, குடியிருந்த கோயில், எம்ஜிஆர் படம். நான் யார் நான் யார்னு ஒரு பாட்டு படிப்பார். ஏன்னா புத்தி குழம்பி போயிருக்கும். அப்போ சாதாரணமாக நான் யாருன்னு கேட்டால் அவன் புத்தி சுபாதீனம் இல்லாதவன்னே சொல்லுவாங்க. ஆனால் வேதாந்தத்தில் அதுதான் பெஸ்ட்டு கொஸ்டின். ஆன்மீகத்தில் எது பெஸ்ட்டு கொஸ்டின்? எது? நான் யாருங்கிற விசாரணை. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறோம்ல, நான் யாருன்னு கேட்கும்போது தத்துவமசிங்கிறார். நீ அதுவாக இருக்கிறாய் அப்படிங்கிறார். வேதாந்தத்தில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் யார். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது? இந்த உலகம் இப்படி இருக்க காரணம் என்ன? இதற்கெல்லாம் ஆதார தத்துவம் என்ன? ஜீவ தத்துவம், ஜகத் தத்துவம், ஈஸ்வர தத்துவம், பிரம்ம தத்துவம், 4 விஷயம் இருக்குது. இதில் 4 கேள்விக்கு இந்த அபரோக்ஷ அனுபூதியில் 13லேருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் சுருக்கமாக அழகாக சாரமாக சொல்லிட்டு பிறகு ஆத்ம தத்துவத்தை விரிவாக விலகி கொண்டு போவார். ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் ஒன்று தான். விளக்கிட்டு பிறகு என்ன பண்ணுவார்? பலன் சொல்வார். பிறகு இதெல்லாம் மனசில் பதிய வைக்கிறதுக்கு என்ன வேலைங்கிறத இந்த அபரோக்ஷ அனுபூதி சொல்வார். ஒரு முழுமையான டெக்ஸ்ட் இது. இப்போ நம்ம 13வது ஸ்லோகத்தில் நான் யார் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல போகிறாரு. அதில் முழுசாக சொல்ல மாட்டார். எது நான் அல்லன்னு சொல்லிட்டு அதற்கு வேறானதுன்னு சொல்லிட்டு பிறகு 16வது ஸ்லோகத்தில் என்ன சொல்வார்? அந்த நான் யாருங்கிறத சொல்லி அதுக்கு முன்னாடி பிரம்ம தத்துவத்தை சொல்லி 2 ஐக்கியப்படுத்திட்டு போயிடுவார். அடுத்த கேள்வி, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இது இப்படி இருக்க காரணம் என்னங்கிறது 14வது ஸ்லோகத்தில் சொல்வார். 15ல் ஆதார தத்துவத்தை சொல்லி 16ல் அந்த நான் யாருங்கிறதுக்கு முழு பதிலை சொல்லி ஆதார தத்துவமான பிரம்மனும் இந்த ஆத்மா ஒன்று ஐக்கியப்படுத்துவார். இதை இந்த 4 ஸ்லோகத்தினுடைய சாரம். இப்போ 13வது ஸ்லோகம் படிச்சுட்டு அர்த்தம் பார்க்கலாம். ஸ்லோகம் 13 படிக்கலாம். நாகம் பூதகனோ தேகோம் நாகம் சாக்ஷகனஸ்ததாம் ஏதத் விலக்ஷண கச்சித் விசார சோயமித்ருஷகம் நாகம் பூதகனோ தேகோம் நாகம் சாக்ஷகனஸ்ததாம் ஏதத் விலக்ஷண கச்சித் விசார சோயமித்ருஷகம். இங்கே அந்த 4 கேள்விகளில் முதல் கேள்வி நான் யார். இந்த 12வது ஸ்லோகத்தில் கக அகம் நான் யார்னு ஒரு கேள்வியை கேட்டார். அதுக்கு பதில் இங்கே வருது. இந்த பதில் எப்படி சொல்கிறாருன்னா, எது நான் அல்லன்னு சொல்லி அதற்கு வேறான ஒரு தத்துவம் மட்டும் சொல்லிடுவார். அந்த நான் யாருங்கிற லட்சணம் 16ல் சொல்வார். இதுவே ஓரளவுக்கு நான் யாருங்கிறதுக்கு ஒரு விடை கிடச்சிரும். முதல்ல நான் எது நான் அல்லன்னு சொல்கிறார். இங்கே
முதல் வரியில் பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில் நாகம் பூதகனோ தேகோ, 5 பூதங்களின் சேர்க்கையான உடல் நான் அல்ல. இந்த உடல் நான் அல்லங்கிறார். 2வது இந்திரியங்கள் நான் அல்லம்பர். இந்த உடல் நான் அல்ல என்பதற்கு என்ன காரணம் சொன்னால், இந்த உடல் எதனால் வந்துச்சு? பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதங்களின் சேர்க்கை இந்த உடல். இப்போ வெளியே இருக்கோம், வெளியே சாப்பாடெல்லாம் நிறையா இருக்குது. அதை நான்னு சொல்லுவோமா? நம்ம நிறைய அறுசுவை உணவுலாம் வச்சு தட்டில் வச்சுருக்கோம், அதை நான்னு சொல்லுவோமா? உள்ளே போன உடனே நம்ம மயம் ஆயிடுது, அப்போ நான்றோம். வெளியே இருக்கும்போது நான் அல்ல, உள்ளே போனால் நான் ஆயிடுது. அப்போ வெளியே இருக்கும்போது நான் அல்லாதது உள்ளே போன பிறகு எப்படி நான் ஆகும்? இதில் என்ன இருக்குன்னு 5 பூதத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. வெளியேவும் பஞ்சபூதம் இருக்குது. மரம், செடி, கொடி, காற்று, அக்னி எல்லாம் இருக்குது. அதே இங்கேயும் இருக்குது. வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை நான் சொல்கிறதில்ல, ஆனால் இங்கே இருக்க பஞ்சபூதத்தை நான் சொல்கிறேன். அது நான் அல்ல அப்படிங்கிறார். முதல்ல அது நான் அல்ல அப்படிங்கிறார். பொதுவாக சொல்லுவாங்க, இந்த அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது. வெளியே என்ன இருக்கோ அதுதான் இது. பஞ்சபூதத்திலேருந்து வந்துச்சு, திருப்பி பஞ்சபூதமாக ஆயிரும். இதுதான் இந்த நான், இந்த உடலினுடைய தன்மை. அதனால் இந்த உடல் நானாக இருக்க வாய்ப்பே இல்லை. இது நான் அல்ல அப்படிங்கிறார். அடுத்ததில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னீங்கன்னா, விளக்கம் பார்க்கலாம். ந அகம் ச அக்ஷகணக ததா, அவ்விதமே இந்திரியங்களின் சேர்க்கையும் நான் அல்ல. 5 இந்திரியங்கள் இருக்குது. இங்கே 5 இந்திரியங்கள்னால் கண், காது, மூக்கு, நாக்கு, ஸ்பரிசம், இது மட்டும் சொல்லலை. இந்திரியங்கள் சூக்ஷ்ம சரீரம்னு பேர் இந்திரியங்களுக்கு. நம்மளுக்கு 5 ஞானேந்திரியம் இருக்குது, 5 கர்மேந்திரியம் இருக்குது, பிறகு 5 பிராணன் இருக்குது, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லி 4 இருக்குது. இதெல்லாம் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய சரீரம். இதுவும் நான் அல்ல. ஏன்னு சொன்னால், இது சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலேருந்து வந்தது, இது ஸ்தூல பஞ்சபூதத்திலேருந்து வந்தது, அது சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலேருந்து வந்தது. அதனால் அது நான் அல்ல. இதுக்கு ஒரே ஒரு தத்துவம் பார்க்கணும்னா, இது நான் அல்லங்கிறதுக்கு திருஷ்ய விவேகம். அறிபவன் அறியப்படு பொருள் அறிபவனாக ஆகாது. இப்போ இந்த வாட்ச் இருக்குது, இதை நான் பார்க்குறேன், இது அறியப்படு பொருளாக இருக்குது. இந்த வாட்ச் நானா? இல்லை. இந்த புஸ்தகத்தை அறிகிறேன், இந்த புஸ்தகம் நானா? நான் அல்ல. வேதாந்தத்தில் பேசிக்கே இதுதான். எதெல்லாம் அறிகிறோமோ அது நான் அல்ல. இந்த சட்டை இருக்குது, இதை நான் அறிகிறேன், நான் அல்ல. அப்படியே வர்றோம். இந்த உடம்பை நான் அறிகிறேன்னா அறியலையா? உடம்பு இருக்குன்னு தெரியுதா இல்லையா? தெரியுது. அப்போ தெரிஞ்சுன்னா அது பார்க்குறவன் நான், இது நான் பார்ப்பவன், இது பார்க்கப்படும் பொருள். பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பார்ப்பவனாக ஆகாது. பார்க்கப்படும் பொருள் பார்ப்பவனாக ஆகாது. இந்த வாட்சை நான் பார்க்குறேன், அது நான் இல்லை. இந்த புஸ்தகத்தை பார்க்குறேன், நான் அல்ல. இந்த உடம்பை நான் பார்க்குறேன், என் உடம்பு நல்லா இருக்குது, என் உடம்பு இப்போ நல்லா இல்லை, எனக்கு டயர்டாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது, எல்லாத்தையும் அறிகிறேனா இல்லையா? அப்போ அதை பார்க்குறது யார்? இந்த அறிந்து உடம்பு நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்கிறது யார்? ஏதோ ஒரு தத்துவம் உள்ளே இருக்குது. அப்போ இந்த உடல் அறியப்படுவதால், பார்க்கப்படுவதால் இது நான் அல்ல. சரி, உடலை மட்டுமா பார்க்குறோம்? எனக்கு காது நல்லா கேட்குது, இப்போ காது கேட்கலை. இந்திரியம் தெரியுதா இல்லையா? எனக்கு சுவை தெரியுது, சுவை தெரியலை. என்னால் பார்க்க முடியுது, பார்க்க முடியலை. ரெண்டையுமே அறிகிறோமா இல்லையா? அப்போ இதை அறிவதால் அது அறியப்படும் பொருள் அறிபவனாக இருக்காது. இது ஒரு சாதாரணமாக திருஷ்ய விவேகம்னு சொல்லுவோம். எப்பொழுதுமே அறியப்படு பொருள் அறிபவனாக ஆகாது. அறியப்படு பொருளுக்கு தனியாக ஒருவன் இருக்கின்றான். அறிந்ததையும் அறியாததையும் அறியக்கூடிய ஒரு அறிவு. திருவிளையாடல் ஒரு வசனம் இருக்கும். அதாவது அந்த நக்கீரன் வசனம் இருக்குது, புலவருக்கு பொய்யுரை தேவையில்லை அப்படிம்பார். அவர் என்ன சொல்வார்? அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பார். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாது, அனைத்தும் அறிவோம் பார்.
இது ரெண்டையும் அறிகிற அறிவு உள்ளுக்குள்ள ஒன்று இருக்குது. தெரிந்ததையும் தெரியாததையும் அறிகின்ற அறிவு, அதுதான் ஆத்மா. இதற்கு விலட்சணமாக இருக்கக்கூடிய ஓர் அறிவு. சூரியன் என்னைக்காவது இருள் அறியுமா? சூரியன் இருக்கு, சூரியன் எப்பயாவது இருள் அறியுமா? அறிய முடியுமா? ஒருத்தர் ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டை தூக்கிட்டு போய் இருட்டாக இருக்க இடத்துல வச்சுட்டு வான்னு சொல்லி விட்டார் அவர் முதலாளி. அந்த காலத்தில் பெட்ரோமாக்ஸ் லைட் வச்சுருப்பாங்க. எப்போ எங்கே இருட்டு இருக்கோ அங்கே போய் வையின்னு சொன்னாராம். இவர் எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் சுற்றிட்டு எங்கேயுமே இருட்டு இல்லைன்ட்டு வந்துட்டான். அந்த லைட்டை தூக்கிட்டு போனால் எங்கே இருட்டு இருக்குமா? இந்த லைட்டை கொண்டு போய் இருட்டாக இருக்க இடத்துல வையுங்கிறாரு. அவன் தூக்கிட்டு போகிற இடத்துல இருட்டு எப்படி இருக்கும்? லைட்டு போச்சுனாலே இருள் போயிடும். அப்போ இந்த வெளிச்சம் இருள் அறியாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? இருளையும் அறிகின்றோம், வெளிச்சத்தையும் அறிகின்றோம், அறிந்ததையும் அறிகின்றோம், அறியாததையும் அறிகின்றோம். இது அறியவில்லைன்னு தெரியுது, இது தெரியுதுன்னு தெரியுது. இந்த ரெண்டுக்கும் விலட்சணமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். அதில் இன்னொன்றையும் பார்க்கலாம். எதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்கிறோமோ அது நான் அல்ல. என்னுடையதுன்னு ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அது நான் அல்ல. இது என்னுடைய புஸ்தகம், இது நானா? இல்லை, நான் அல்ல. இது வாட்ச், என்னுடைய வாட்ச், அப்போ நான் அல்ல. என்னுடைய வீடு நானா? கிடையாது. என்னுடைய ட்ரெஸ்ஸு நானா? இல்லை. ஒரு உடம்பு என்ன சொல்கிறான்? என்னுடைய உடம்புன்னு தானே சொல்கிறான். என்னுடைய உடம்புக்கு சரியில்லைன்னு தான் சொல்லுவான். நம்ம லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா, நான் சரியில்லைன்னு டாக்டர் அப்படி சொல்ல மாட்டான். நான் சரியில்லைன்னு சொன்னால் டாக்டர் என்ன பண்ணுவார்? வேறு இடத்துக்கு அனுப்பிச்சிடுவார். நம்ம லாங்குவேஜிலேயே என்னுடைய உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறோம். அப்போ என்னுடையதுன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது? அது எனக்கு அப்பாற்பட்டதாகிடுது. அதே மாதிரி பாருங்கள், சரி உடம்பு தான் நான் இல்லை சொல்லி வச்சிடலாம். இந்திரியங்கள் இருக்குது. என்னுடைய கண், என்னுடைய மூக்கு, என்னுடைய பார்வை சரியில்லை. சரி மனசு நானாக இருக்கலாம்னா, என்னுடைய மனசு நல்லா இருக்குது, என்னுடைய மனசு இப்போ நல்லா இல்லை. மனசை பார்க்குறேன், எப்படி இருக்குங்கிறத கவனிக்கிறேன், அது பார்க்கப்படும் பொருளாக இருக்கிறதுனால அது நான் அல்ல. அதே நேரத்தில் மனசையும் என்ன சொல்கிறேன்? என்னுடைய மனசுன்னு சொல்கிறேன். அப்போ அது நானாக இருக்க முடியாது. அப்போ இந்த ஸ்தூல உடலாகிய பஞ்சபூதம் நான் அல்ல, சூக்ஷ்ம உடலாகிய இந்திரியங்கள், மனம், புத்தி எல்லாம் நான் அல்ல. இது ரெண்டு நான் அல்லங்கிற கருத்தை இங்கே சொல்கிறார். அடுத்தது ஏதத் விலக்ஷண கச்சித்து, இதற்கு வேறான யாரோ ஒருவன் தான் நான் அப்படிங்கிறார். இதெல்லாம் விட்டுட்டு தனியாக இதற்கு அப்பால் ஒரு தத்துவம் இருக்குது, அதுதான் நான். அதைத்தான் விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறணும். ஆனால் தெரியுது இது நான் அல்லங்கிறது தெரியுது. இதற்கு வேறாக ஒரு தத்துவமாக இருக்கேன்னு தெரியுது. அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய சொரூபம் என்னங்கிறத பின்னாடி விளக்குவார். முதல்ல இது நான் அல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அறியப்படும் பொருள் நான் அல்ல. எதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்கிறோமோ அது நான் அல்ல. இந்த ஸ்தூல உடலையும் அறிகிறோம், சூக்ஷ்ம சரீரத்தை அறிகிறோம், அதனால் நான் அல்ல. இப்படி சிந்திச்சுத்தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும். எப்பயுமே இந்த விசாரம் கூட ஒரு முறையாக போகணும். முறையாக அந்த விசாரம் இல்லைன்னு வச்சுங்களேன், குழப்பம் வந்துடும். சில நேரம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிடும். இந்த விசாரத்தை தெளிவாக குரு மூலமாக, அது சாஸ்திரத்தை சொல்கிறவராக இருக்கணும். அவர் மனசில் தோன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. எப்பயுமே குரு என்ன பண்ணணும்னா, சாஸ்திரத்தில் என்ன இருக்கோ அதை விளக்கி சொல்கிறதுக்கு வேணால் பயன்படுத்தலாமே ஒழிய அந்த கருத்தை அப்படியே சொல்லணும். விளக்குவதற்கு பல யுக்திகளை கையாளலாம். அதுதான் சரியான விசாரம்ங்கிறார். இதுவே விசாரம் சொல்ல போகிறார். இங்கே ஒரு இடத்துக்கு போனோம், சென்னையில் போய் உட்காந்துருக்கோம், இடையில இதில் தேனாம்பேட்டையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். பேரிஸ்லேருந்து நீங்கள் தாம்பரம் போனோம், 18ஆம் நம்பர் பஸ்ஸில் போகணுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு? சரின்ட்டு 18ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறிடுறாரு. அது பாரிஸ் போயிடுது. இந்த பக்கம் நின்று ஏறதுக்கு அந்த பக்கம் ஏறி போயிடுறாரு. இப்போ அப்படி இல்லை, இப்போல்லாம் டிஜிட்டல் வந்துருச்சு. முன்னாடி அப்படி இல்லை, ஒரே நம்பரை போட்டு இப்படி போட்டிருக்கான். அப்போ கேட்டதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் ஏறினது இந்த சைடுக்கு அந்த சைடு போய் ஏறிடுறாங்க. இந்த முறையாக விசாரம் பண்ணாமல் போனோம்னு சொன்னால் இப்படி தவறான பக்கத்துலேயும் போயிடும். இப்படி கேட்டு இப்படி விசாரம் பண்ணாதான் இதை அடைய முடியும் சொல்லி இதில் சொல்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அதுக்காக அடுத்த வார்த்தை சொல்கிறாரு. விசாரக சோய மீத்ருஷக, இவ்விதமான இதுதான் அந்த விசாரமாகும். இப்படி முறையாக விசாரம் பண்ணால் இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் மிக சுருக்கமாக சொல்கிறாரு, எது நான் அல்லன்னு சொல்கிறார்.
இதற்கு வேறான ஒரு தத்துவம் தான் ஆத்மா அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு. 2வது கேள்வி 3வது கேள்விக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பதில் சொல்ல போகிறார். நம்ம அங்கே பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்ப்போம். எப்பயுமே நான் ஸ்லோகத்துக்கு பதவுரை சொல்லுவேன், பாருங்கள் பார்த்துடலாம். 13 நாகம் பூதகணோ தேகோ. பூதகணோ பூதகணக, பூதங்களின் சேர்க்கையாலான 5 பூதங்களின் சேர்க்கையாலான தேகக, அடுத்த வார்த்தை தேககன இந்த உடல், முதல் வார்த்தை ந அகம் நான் அல்ல. 5 பூதங்களின் சேர்க்கையாலான இந்த உடல் நான் அல்ல. அதே முதல் வரியில் கடைசி வார்த்தை ததா, அவ்விதமே ச அக்ஷகணக, அதை பிரித்தோம்னா சாட்சகணகன் இருக்கு. ச அக்ஷகணக, இந்திரியங்களின் சேர்க்கையும் ந அகம் நான் அல்ல. இந்திரியங்களின் சேர்க்கையும் ந அகம் நான் அல்ல. 2வது வரி ஏதத் விலக்ஷணக, இதற்கு வேறான லட்சணமுள்ள. ஏதத் விலக்ஷணகன்னா இதற்கு வேறான லட்சணமுள்ள. கச்சித் யாரோ ஒருவன், அதுதான் நான், யாரோ ஒருவன். கடைசி வார்த்தை ச அயம் ஈத்ருஷகன் இருக்கு. ஈத்ருஷகன்னா இவ்விதமான, அயம் இதுதான், இந்த விசாரம்தான், சக விசாரக அந்த விசாரம் ஆகும். அதாவது 5 பூதங்களின் சேர்க்கையாலான இந்த உடல் நான் அல்ல, அவ்விதமே இந்திரியங்களின் சேர்க்கையும் நான் அல்ல, இதற்கு வேறான லட்சணமுள்ள யாரோ ஒருவனே நான், இவ்விதமான இந்த விசாரம்தான் அந்த விசாரம் ஆகும். இங்கே அகம் கக, நான் யாருங்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். எது நான் அல்லன்னு சொல்லி இதற்கு வேறான ஒரு தத்துவம் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து 3வது கேள்வி 4வது கேள்விக்கு 14வது ஸ்லோகத்தில் சொல்வார். அங்கே பார்க்கலாம். 14வது ஸ்லோகம் படிக்கலாம். அஜ்ஞான பிரபவம் சர்வம் ஞானேன பிரவிலீயதே சங்கல்போ விவித கர்த்தாம் விசாரசோயமித்ருஷகம். அஜ்ஞான பிரபவம் சர்வம் ஞானேன பிரவிலீயதே சங்கல்போ விவித கர்த்தாம் விசாரசோயமித்ருஷகம். மொத்தம் 4 கேள்வி. முதல் கேள்வி நான் யார், 2வது கேள்வி இந்த உலகம் எப்படி தோன்றியது, அதுக்கும் இந்த உலகம் இப்படி இருக்க யார் காரணம். இந்த 2 கேள்விக்கான பதில் இங்கே வருது. 2வது 3வது கேள்விக்கான பதில். 2வது கேள்வி இந்த உலகம் எப்படி வந்தது, கதம் இதம் சாதம் 12வது ஸ்லோகத்தில் இருக்குது. பதில் அஜ்ஞான பிரபவம் சர்வம், முதல் வரியில் முதல் பகுதி அஜ்ஞான பிரபவம் சர்வம், இவை அனைத்தும் அஞ்ஞானத்திலிருந்து தோன்றியது. எங்கிருந்து தோன்றுச்சு, அஞ்ஞானத்திலிருந்து தோன்றியது. ஏன்னா அறியாமையிலிருந்து ஏதாவது தோன்றுமா, சுத்த பொய்யா இருக்கிறது. அறியாமையிலிருந்து எது தோன்றும். பொதுவாக சிருஷ்டி எப்படி வந்துச்சுன்னா, பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, விஞ்ஞானத்துலலாம் ஆகாசம் தோன்றுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. விஞ்ஞானத்தில் ஆகாசம் இருக்குது, ஆகாசத்தில் நெபுலாங்கிற வாயு கூட்டம் தோன்றுச்சு, அப்புறம் அதிலிருந்து அக்னி வந்துச்சு, இதெல்லாம் அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சாங்கியர்கள் ஆகாசமே தோன்றுச்சுங்கிறாங்க. பிரகிருதிங்கிற ஒரு தத்துவத்திலேருந்து ஆகாசம் வந்துச்சு, அப்புறம் வாயு வந்துச்சும்பாங்க. தர்க்க மதவாதிகள் அணுவிலிருந்து வந்துச்சும்மா. சில பேர் இயற்கையாக அதுவாக வந்துச்சு அப்படிம்பாங்க. இப்படி உலகம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் பல கருத்துக்கள் இருக்குது. வேதாந்தப்படி என்னன்னு சொன்னால் அஞ்ஞானத்திலிருந்து இந்த உலகம் வந்தது. இது வியஷ்டி அஜ்ஞானம், ஒருத்தருடைய அஜ்ஞானம் இல்லை, எல்லாருடைய அஜ்ஞானத்தினுடைய அஞ்ஞானத்திலிருந்து வந்தது இந்த உலகம். சமஷ்டி அஜ்ஞானம். கயிறு பாம்பு இருக்குது, பாம்பு எப்படி வந்துச்சு, பாம்பு தோன்றுனது எதிலிருந்து தோன்றுச்சு, அறியாமையிலேருந்து தோன்றினது தான். கயிற்றில் பாம்பு தெரிஞ்சுன்னா அது உண்மையிலே தோன்றுச்சா, அங்கே ஒரு பாம்புன்னு ஒரு உற்பத்தி ஆகிருக்கு, அது எப்படி ஆயிடுச்சுன்னா அறியாமையினால் வந்தது. ஆனால் இன்னொருத்தருக்கு அது கயிறாகவே தெரியலாம். இங்கே சமஷ்டி எல்லாருடைய அஜ்ஞானத்திலிருந்து இந்த உலகம் தோன்றியது. அதுக்கு பேர் சமஷ்டி அஜ்ஞானத்துக்கு பேர் மாயைன்னு பேர்.
சமஷ்டி அஞ்ஞானத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேர்? மாயைன்னு ஒரு பேர். மாயை இருப்பது மாதிரி இருக்கும், பிறகு விசாரித்து பார்த்தா ஓடி போயிடும். காட்சிக்கு இருக்கும், ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இல்லாமல் போகும். அது மாயையினுடைய ஒரு லட்சணம். அனிர்வச்சனியம் சொல்லுவாங்க. மாயையை பற்றி இது இப்படித்தேன்னு சொல்லவே முடியாது. மாயையினுடைய சொரூபத்தை விளக்கணும்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே விளக்க முடியாது. பஞ்சதிஷி 6வது அத்தியாயத்தில் மாயா தத்துவத்தை அருமையாக விளக்குறார். மாயையை பற்றி ரொம்ப அழகாக கொண்டு போகிறார். அது ஒரு கேள்வி சொரூபம். அங்கே கேள்வி கேட்கலாம், ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த கேள்விக்கு பதிலே இருக்காது. ஆனால் அதுக்கு என்ன ஆகும்னா, ஞானம் வந்தால் ஓடி போயிடும். ஞானம் வந்துருச்சுன்னா அது அறிவினால் நீக்கப்படும். அதனால் சொல்கிறாரு, ஞானேன பிரபிலீயத்தே, ஞானத்தினால் மட்டும் நீக்கக்கூடியது. எப்போ வந்துச்சுன்னு தெரியாது, ஞானம் வந்தால் போய். எனக்கு ஃப்ரெஞ்சு மொழி தெரியாது, எப்போ இருந்து தெரியாதுன்னா சொல்ல முடியாது. ஆனால் ஞானம் வந்துச்சுன்னா அந்த ஃப்ரெஞ்சு மொழியை பற்றி அறியாமல் போய்விடும். ஞானத்தினால் நீக்கப்படுவது. இந்த கர்மா தியரியில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லிமிட்டுக்கு மேலே பதில் சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ இந்த ஜென்மத்துக்கு என்ன காரணம் என்ன சொல்லுவோம்? ஏற்கனவே செஞ்ச பாப புண்ணியம்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த இப்போ ஏற்கனவே செஞ்ச அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு முந்தின ஜென்மத்தில் செஞ்ச பாப புண்ணியம். முதல் ஜென்மத்தில் இவன் எப்படி பாபம் செஞ்சான்? முதல் ஜென்மம் எப்போ வந்துச்சு? அப்போ ஏன் பாவம் பண்ணணும், ஏன் புண்ணியம் பண்ணணும் சொல்ல முடியுமா? கேள்விக்கு பதிலே இல்லை. எந்த விஷயமே இப்போ கேட்டுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த பிற இதுக்கே அன்றைக்கே சொன்னேன், அதாவது டைமும் சரி, ஸ்பேஸும் சரி, அதுக்கு அப்பால் என்ன, அதுக்கப்பா கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. குறைஞ்ச நம்பர் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் அன்றைக்கி. குறைஞ்ச நம்பர் சொல்லிடுங்க பார்ப்போம். கூண்ண நம்பர் சொல்லிடுங்க. ஆரம்பம் முடிவும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாததாக இருக்குது. கேள்வி சொரூபமாகவே மாயை இருக்குது. ஆனால் விசாரித்து பார்த்தா அது இல்லாமல் போயிடும். இருக்கிறது மாதிரி இருக்குது, பிறகு இல்லாமல் போயிடும். இப்போ இந்த நிகழ்ச்சி, இந்த கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்குதா இல்லையா? எத்தனை பேர் வந்திருக்கோம், இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், நான் இப்படி பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. திருப்பி எப்பயாவது இது வருமா? எந்த கல்பத்திலேயாவது வருமா? இதே மாதிரி பேச்சு, இதே மாதிரி இத்தனை பேர் இதே இடத்துல உட்காரு, இது முடிஞ்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு. இது அப்போ இது எப்படி உண்மைன்னு சொல்ல முடியும்? இந்த செகண்டோடு அது முடிஞ்சு போச்சு. இந்த நிகழ்ச்சி ஞாபகத்தில் வேணால் இருக்கலாம், ஆனால் நிகழ்ச்சி அவ்வளோதான். அந்த சம்பவங்கிறது முடிஞ்சு போகுது. இது மாயையினுடைய ஒரு சொரூபம். ஏன்னா இது அறியாமையில் வந்தது, உண்மையில் இல்லாதது. ஆகவே என்ன சொல்கிறாரு சொன்னால், இதுக்கு காரணமெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நோயே வருதுன்னு வச்சுங்களேன், இந்த நோய் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டால் டாக்டர் அதை பல வருஷம் படித்து கண்டுபிடிச்சி சொல்வார். நம்மளால் சொல்ல முடியுமா? நோய் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வழியை பார்க்கணும். அது மாதிரி அறியாமையில் இந்த உலகம் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ண வழியை பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, சில டாக்டர் அதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரே இன்ஃபெக்ஷன் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவார். என்ன காரணம்னா இன்ஃபெக்ஷன் சொல்வார், ஃபுட் பாய்சன் பாரு. ஒரே வீட்டில் 10 பேர் சாப்பிட்ருப்போம், ஒருத்தருக்கு மட்டும் எப்படி ஃபுட் பாய்சன் ஆகுது? ஒருத்தருக்கு மட்டும் அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது? எல்லாத்துக்கும் ஆகணுமா இல்லையா? அப்போ சில கேள்விகளுக்கெல்லாம் நம்மளால் பதிலே சொல்ல முடியாத சொரூபமாக இருக்குது. இந்த மாயை அஞ்ஞானம்னா அஞ்ஞானத்திலிருந்து வந்ததுன்னா மாயையிலிருந்து வந்தது. ஒரு சினிமா பாட்டு இருக்குது, கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதிலேதையா, எழுதாத நாடகத்தில் இல்லாத மேடைதனில் எல்லோரும் நடிக்க வந்தோம், எல்லோரும் நடிக்கின்றோம், எல்லோரும் பார்க்கின்றோம் இருக்கும். எழுதாத நாடகமா, இல்லாத மேடையா, அதில் எல்லாரும் நடிக்கிறோமா, எல்லாரும் பார்க்குறோமா? இந்த உலகமே உண்மையில் ஆராய்ந்தால் இல்லாதது, ஆனால் மேலோட்டமாக இருக்குது, எல்லா விவகாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக இல்லைன்ட்டு பேசாமல் போய் உட்கார்றது இல்லை, விவகாரத்தில் இருக்குது, அறிவில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த உலகம் அஞ்ஞானத்தில் தோன்றியது. ஒரு குழந்தை ஒரு மெழுகுவத்தி ஏற்றிட்டு வந்துச்சான். ஏற்றிட்டு வந்த உடனே ஒரு பெரிய ஒரு மெழுகுவத்தி டக்குன்னு அமைச்சிட்டு வெளிச்சமாக இருக்கான்னு கேட்டார். ஆமான் இருக்கு அந்த குழந்தை. உடனே டக்குன்னு விளக்கு அணைச்சாரான். அணைச்சிட்டு இப்போ இருட்டாயிருச்சு, வெளிச்சம் எங்கே போச்சுன்னு கேட்டார் அந்த குழந்தைக்கிட்ட. வெளிச்சம் இருந்துச்சுல, இப்போ வெளிச்சம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டாரான். உடனே இந்த வெளிச்சத்தை ஏற்றி வச்சு எங்கே போச்சு அங்கேருந்து வந்துருச்சுன்னுச்சா.
அது எங்கே போச்சு, எங்கே வந்துச்சு, இருளுக்கே கரெக்ட் டெஃபனிஷன் சொல்ல முடியாது. இருளுக்கே டெஃபனிஷன் சொல்ல முடியாது, வெளிச்சத்துக்கும் சொல்ல முடியாது. ஒரு ஹீட்டு, குளிர்ச்சி, இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லவே முடியாது. நம்மளால் ஒரு 0 டிகிரிக்கு கீழே இருக்க குளிர்ச்சியை அனுபவிக்க முடியாது. ஒரு 110 டிகிரிக்கு மேலே இருக்க ஹீட்டையும் அனுபவிக்க முடியாது. ஆனால் சூரியனில் 10,000 டிகிரி, 1,00,000 டிகிரி ஹீட்லாம் சொல்கிறாங்க. அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியாது. அது எப்படின்னு கற்பனையே பண்ண முடியாது. குறைஞ்சது கூண்டதுங்கிறதே ஒரு ரிலேட்டிவாக தான் இருக்கேன் ஒழிய உண்மையாக இல்லை. அதனால் இது என்ன சொல்லவே முடியாத ஒரு தத்துவமாக இருக்குது. ஏன்னா அது உண்மையில் இல்லை. அஞ்ஞானத்தில் இதில் சொல்கிறார், எதனால் ஞானம் வந்தால் அது போயிருங்கிறார். அறியாமையினால் ஒரு பாம்பு வந்திருக்கு, அந்த பாம்பு எப்படி நீக்க முடியும்? கம்பெடுத்து அடித்து கொண்டுடலாமா? இல்லை தண்ணியை ஊற்றி வெளியே துரத்தி விட்டலாமா? இல்லை சத்தம் போட்டு துரத்தி விடலாமா? கைத்த பாம்பாக பார்த்துருக்கோம், அந்த பாம்பை எப்படி நீக்க முடியும்? கம்பெடுத்து அடித்து நீக்க முடியாது, துரத்தி விடவும் முடியாது, தண்ணி ஊற்றி நிற்க முடியாது. ஒன்று லைட்டை போட்டு பார்த்தா அது கயிறுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் பாம்பு ஓடி போயிடும். ஞானம் வந்தால் இந்த அறியாமை நீங்கிவிடும். சரி, அது மாதிரி ஞானம் வந்தால் இந்த உலகம் எப்படி வந்துச்சுன்னா, அஞ்ஞானத்தில் வந்துச்சு, உலகம் காட்சியை விட்டு போயிடுமான்னா காட்சியை விட்டு போகாது. ஆனால் அறிவில் இது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறோம். காணல் நீர் மாதிரி. இதுக்கு உதாரணம் காணல் நீர் தான். காணல் நீர் தூரத்தில் தெரியுது, பக்கத்தில் போய் பார்த்தா அது நீர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். மறுநாள் இங்கேருந்து பார்த்தாலும் காணல் நீர் தெரியத்தையும் செய்யும். ஆனால் புத்தி என்ன பண்ணால் அது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி இந்த உலகத்தில் எல்லா விவகாரம் நடக்கும், சத்தியம் இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிடுவோம். டிவி பார்க்குற மாதிரி, டிவியில் படம் ஓடுறதுல உண்மையாக அழுவோம், சிரிப்பு சீன் வந்தால் சிரிப்போம், அழுகிற சீன் வந்தால் அழுவோம். ஆனால் புத்தியில் என்ன ஓடும்? இது உண்மை இல்லைன்னு ஓடும். அது மாதிரி இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறார். அதாவது பரபிரம்மத்திலிருந்து ஒரு பொருள் உண்மையிலேயே தோன்றிருச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 பொருள் ஆயிரும். ஒரு பொருள் ஒரு பொருள் ஒன்றுலேருந்து ஒன்று வந்துருச்சுன்னா 2 பொருள் ஆயிரும். தோன்றுனது பொய்யா இருந்தால் தான் அங்கே ஏகம்ங்கிற வார்த்தையை சொல்ல முடியும். பூர்ணமத பூர்ணமிதம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஏகம் சொல்கிறோம்ல, பிரம்மம் ஒன்றே ஒன்றுன்னு சொல்கிறோம். அதுலேருந்து ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் அது உண்மையாக இருந்தால் 2000 துவைதம் ஆயிரும். வந்தது பொய்யா இருந்தால் மட்டும்தான் அங்கே ஏகம்ங்கிற வார்த்தையை சொல்ல முடியும். அதனால் இது அஞ்ஞானத்திலிருந்து வந்ததுனால இது உண்மை கிடையாது, பொய்யாக தோன்றுவது அப்படிங்கிறார். இது சுருக்கமாக புரிஞ்சுக்கலாம், விளக்கம் பின்னாடி நிறையா சொல்கிறார். பிறகு அடுத்த கேள்வி, கோவா கர்த்தா அஸ்ய வித்தியதை, யார் இதற்கு கர்த்தா? இந்த உலகம் இப்படி இருக்க யார் காரணம்? இதுக்கு இங்கே என்ன பதில் சொல்கிறாருன்னு சொன்னால், சங்கல்போ விவிதக கர்த்தா, பலவிதமான எண்ண ஓட்டங்கள் தான் காரணம். விவிதக சங்கல்பக கர்த்தா. பொதுவாக இந்த உலகம் இப்படி இருக்குது, நான் இப்படி இருக்கேன், இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் பல பதில் இருக்குது. இப்போ நான் கஷ்டப்படுறேன், இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? சனி 7 நாடு உனக்கு ஆரம்பிச்சாச்சு, இல்லை ராகு ராகு தேசையில் ராகு புத்தி வந்துருச்சு சொல்கிறோமா இல்லைங்களா? ஜோசியத்தை போய் காமிச்சோன்னு என்ன சொல்லுவார்? சனி ராகு தான். சனி ராகு கேது, இந்த 3 காரணம் தான் மெயினாக சொல்லுவாங்க. 7 நாடு ஆரம்பித்தாச்சு, அது ஜென்மச்சனி, இதனால தான் உனக்கு இந்த காரணம் சொல்கிறோமா இல்லையா? உலகம் நாம் இப்படி இருக்கிறது காரணம் கேட்டால் எதையோ சொல்கிறோம். இல்லை எனக்கு அவன் இப்படி துரோகம் பண்ணிட்டான், இதுதான் காரணம் சொல்கிறோமா இல்லைங்களா? ஜோசியர்கிட்ட போனால் முதல் வேலை என்ன சொல்லுவார்? சாதகத்தை காமிச்சோன்னு என்ன சொல்லுவார்? கஷ்டம்னு சொன்னால் என்ன காரணம் சொல்லுவார்? எனக்கு இப்படி கஷ்டம்னு சொன்னால் நாம் பண்ண பாப புண்ணியத்துக்கு அந்த கிரகம் அப்படி காமிக்குது, அதுதான் காரணம். இதுக்கு காரணம் உண்மையிலே நாம தான், நம்மளுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறாரு. ஊரில் ஒரு ஜோசியர் இருந்தார், எப்படிலாம் சமாளிப்பாங்க தெரியுமா அவங்க? அவர் என்ன பண்ணார், சும்மா வாக்கு அடிப்பார், சொல்கிறதெல்லாம் பழிக்கிற மாதிரி சொல்வார். ஒரு சிலர் தப்பாக போயிடும். எனக்கு தெரியும், அவரை கேட்டேன், எப்படி இதெல்லாம் சொல்கிறீங்க, கரெக்டாக இருக்கா? சிலது சொல்லுவேன் சாமி, அடித்து விடுவேன், பழிச்சிடறான். சில காரணம் சொல்லுவேன், சிலது பொய்யா போயிடும், எப்படியா சமாளிப்பேன்னார். ஒருத்தருக்கு 5 பெண் குழந்தை. எத்தனை குழந்தை? 5 பெண் குழந்தை. 6வது எனக்கு ஆண் குழந்தை பிறக்குமான்னு கேட்குறாரு. இவர் என்ன பண்ணிட்டார், உனக்கு பிறக்கும்னு அடித்து சொல்லிட்டார். ஆனால் 6வது குழந்தை என்ன ஆகிப்போச்சு, திரும்பி பெண் குழந்தையாக பிறந்துருச்சா. கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளுங்க.
நேராக வந்து நீ என்னையா சொன்னேன்னு சண்டைக்கு வர்றான். அவர் சொன்னார் என்கிட்ட, எப்படி சமாளிச்சேன்னு கேட்டால், ஏய் ஒரு நிமிஷம் பூரா அந்த பிறந்த நேரத்தை சொல்லுங்கிறார். சொன்ன உடனே, இது மட்டும் ஆம்பளை பையனா பிறந்துருந்துச்சு நீ செத்துருப்ப அப்படின்ட்டார். இது மட்டும் ஆம்பளை. அப்போ எப்படி பாருங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எல்லாவற்றுக்கும் காரணம் சங்கல்பம். நாம் தான் காரணம். நாம் இப்படி இருக்க நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் காரணம். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இப்படி இருப்பதற்கு அனைவருடைய எண்ண ஓட்டங்கள் காரணம். பஞ்சதிசையில் ஈஸ்வர தத்துவம் சொல்லும் பொழுது சொல்வார், கடவுள் அப்படிங்கிறது தத்துவம் சொல்லும் பொழுது அனைத்து ஜீவராசியோட மொத்த எண்ணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஈஸ்வரனா. ஆனால் அந்த எண்ணத்தினால் பாதிக்கப்பட மாட்டார். நாம் நம்ம எண்ணத்தில் பாதிக்கப்படுறோம். அவர் மாயை அவருக்கு கட்டுப்பட்டது. நம்மளுக்கு மாயைக்கு நாம் கட்டுப்பட்டுருக்கோம். அந்த போலீஸ்காரன் திருட கேஸ் தான் நீ சொன்னேன். போலீஸ்காரன் ஒரு கைதியை கூப்பிட்டு போகும்போது அந்த கைதி எப்படி இருப்பார்? போலீஸ் கட்டுப்பாட்டில் இருப்பார். அது நாம் போலீஸ்காரர் மாயைன்னு வச்சுக்கோங்க. மாயையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கைதி இருப்பார். அதே மந்திரிக்கு பக்கத்தில் போலீஸ் போனால் போலீஸ் மந்திரி கட்டுப்பாட்டில் இருப்பார். அது ஈஸ்வரனுக்கு மாயை கட்டுப்பட்டது மாதிரி. அனைத்து ஜீவராசிகளுடைய எண்ணங்கள் தான் இந்த கடவுள் தத்துவம் சொல்லுவாங்க. அதில் அது பஞ்சதிசையில் ரொம்ப அழகாக விளைச்சி கொண்டு போகிறார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த உலகம் இப்படி இருக்க நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் காரணம். இப்போ நான் இப்படி இருக்கிறேன்னா என்னுடைய சங்கல்பம், என்னுடைய எண்ணம். இப்போ ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமம் அப்படி இருக்குன்னு சொன்னால் அங்கே இருக்க மொத்த ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள். ஒரு நாடு இருக்குது, அந்த நாடு அப்படி இருக்க காரணம் அங்கே இருக்க மக்களுடைய மொத்த எண்ண ஓட்டங்கள். இப்படி அவர் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய எண்ணங்கள். அந்த எண்ணம் செயலாக உருவெடுக்குது. முதல்ல எண்ணம் வரணும், எண்ணம் வந்த பிறகு செயலுக்கு வருவோம். இதுதான் காரணம் அப்படிங்கிறார். திருக்குறளோட ஒரு குறள் இருக்குது, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். காலையில் வயிற்று வலி ரொம்ப இருக்குது, வயிற்று வலிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. நைட்டு ஒரு 10 புரோட்டா வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. அந்த 10 புரோட்டா போனது காலையில் என்னாச்சு, வயிற்று வலியாக வந்துருச்சு. அதுக்கு யார் காரணம்? யாரோ சொல்ல முடியுமா? நாம தான் காரணம். இப்படி இந்த உலகம் இப்படி இருக்க, நான் இப்படி இருக்க என்னுடைய எண்ண ஓட்டம் காரணம். வியஷ்டி மொத்த உலகம் இப்படி இருக்க அனைவருடைய எண்ணங்கள் சூக்ஷ்ம சரீரத்தில், சூக்ஷ்ம சரீரம்தான் அதில் பிரதிபலிக்கிற சைதன்யம் தான் ஈஸ்வர தத்துவம் சொல்லுவாங்க. அது அதனால் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் அந்த எண்ண ஓட்டங்கள். அதாவது உலகம் இப்படி இருக்க பொதுவான காரணம், சாமானிய காரணம் பிரம்மன், விசேஷ காரணம் அனைத்து ஜீவராசிகளுடைய சங்கல்பம், அதாவது ஈஸ்வர சங்கல்பம் சொல்லலாம். எல்லாம் அவருக்குள்ள அடக்கம், ஈஸ்வர சங்கல்பம். நாம் இப்படி இருக்க சாமானிய காரணம் ஆத்மா, நாம் இப்படி இருக்க விசேஷ காரணம் நமது சங்கல்பம், தனிப்பட்ட சங்கல்பம், எண்ண ரூபங்கள், செயல், கர்மா. ஒரு செயல் வரணும்னு சொன்னால் அதுக்கு சங்கல்பம் முதல்ல எண்ணுவோம், பிறகு செயலுக்கு வரும். அந்த எண்ணம் தான் ஃபஸ்ட்டு வருகிறது, உற்பத்தி ஆகிறதுன்னு சொல்கிறாருங்க. ஒரு பானைக்கு சாமானிய காரணம் மண், விசேஷ காரணம் குயவனின் சங்கல்பம். அது மாதிரி இந்த உலகம் இப்படி உருவாக காரணம் பிரம்மன், சாமானிய காரணம். ஆனால் விசேஷ காரணம் எண்ண ஓட்டம். மொத்த எல்லாருடைய சங்கல்பமும் சேர்ந்து அதுக்கு பேர் ஈஸ்வரன் பேர். எப்படி நினைக்கிறோமோ அதுவாக தான் இருப்போம். ஒருத்தர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும், ரூமை போய் பார்த்தா தெரியும். இவர் சொல்வார், சித்பவானந்தர் சொல்வார், ஒருத்தர் வீட்டில் பாத்ரூமும் பூஜை ரூமும் ஒரே மாதிரி சுத்தமாக இருக்கணுமா. ஒருத்தர் கரெக்டாக இருக்கிறாருன்னா பூஜை ரூம் எப்படி நீட்டாக வச்சுருக்காரோ அப்படி பாத்ரூம் வச்சுருப்பாங்களாம். சில பேர் என்ன போட்டு லாஃப்ட்டில் போய் பார்த்தா தெரியும், குப்பையாக போட்டு மொத்தம் குமிச்சு வச்சுருவாங்க. வெளியே நீட்டாக இருக்கும், பாத்ரூம் பார்த்தா உள்ளே நுழைய முடியாது. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் அங்கே இருக்கும்னு சொல்வார். அது மாதிரி இங்கே மொத்த பிரபஞ்சத்தினுடைய இப்படி இருக்க காரணம் என்னென்னா எல்லாருடைய சங்கல்பம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்ல சிந்தனையை சிந்திச்சுக்கிட்டே இருங்க, மரண காலத்தில் எது வருதோ அதுவாகவே நாம் ஆகின்றோம்னு சொல்கிறோம்.
நல்லா நிறையா ஜபம் பண்ண அனுபவம், சாகும்போதும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ அதை அடைவதற்கு தகுந்த சூழ்நிலையில் பிறப்போம். அந்த எண்ண ஓட்டங்கள் தான் காரணம் அப்படிங்கிறார். இந்த பகுதியில் 2வது வரியில் சொல்கிறாரு, விசாரக சக அயம் ஈத்ருஷக, இப்படிப்பட்ட இதுதான் விசாரம். இந்த கடைசி வரி அப்படியே எல்லாத்துக்கும் கொண்டு போல, இதுதான் விசாரம்ங்கிறார். இப்போ 3 கேள்விக்கு பதில் வந்தாச்சு. இந்த உலகம் எப்படி வந்தது, அஞ்ஞானத்திலிருந்து வந்தது, ஞானத்தினால் நீக்கக்கூடியது, இதுக்கு பேர் மாயைன்னு பேர். சரி, இந்த உலகம் இப்படி இருக்கையா என்ன காரணம்னா விதவிதமான எண்ண ஓட்டங்கள் தான் காரணம், இதுதான் ஈஸ்வரன், இப்படிப்பட்டது தான் இந்த விசாரம் அப்படிங்கிறார். இதில் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குது. ஞான நிஷ்டை அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கங்களேன், அவனுக்கு விதிவிலக்கு இருக்குது. நாம் எப்படி என்ன சிந்தனையோடு இறக்குறோமோ அதுதான் அடுத்த பிறவிக்கு காரணம்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் ஞானத்தை அடைஞ்சு அதில் நிலை பெற்றுட்டானா விதிவிலக்கு, அவனுக்கு அது எல்லாம் அவுட் ஆயிரும், எல்லாம் மித்தியா பொய்யாயிரும், அவனுக்கு எதுவும் ஒன்றுமே உண்மையாக இருக்காது. இதில் சொல்ல போகிறார். இந்த நூலில் ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு 3 கர்ம வினை இருக்குது. ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம் சொல்கிறோம். இந்த ஆகாமிய கர்மம் சஞ்சித கர்மம் ரெண்டுமே ஞானம் வந்தால் போயிடும், பிராரப்த கர்மம் மட்டும் போகாது அப்படிம்பாங்க. பிராரப்த கர்மம் இருக்கும், ஆனால் அவனை பாதிக்காது. அந்த பிராரப்த கர்மமும் இல்லை இந்த ஞானத்தை அடைஞ்சவனுக்குன்னு சொல்லி இதில் ஒரு 10 ஸ்லோகம் சொல்லுவார் பின்னாடி. பிராரப்த கர்மமும் ஞானிக்கு இல்லைன்னு சொல்லி, ஞானி மட்டும் இதுக்கு விதிவிலக்காகிறான். அவனுக்கு மட்டும் அந்த எண்ண ஓட்டங்கள் இறந்த பிறகு அவனுக்கு எந்த எண்ணம் இருந்தாலும் பிறக்க மாட்டான், ஞான நிஷ்டை அடைந்து விட்டால் அப்படிங்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். இன்னும் ஒரு கேள்விக்கு பதில். அஜ்ஞான பிரபவம் சர்வம், சர்வம் நாம் பார்க்கின்ற அனைத்தும் அஜ்ஞான பிரபவம் அஞ்ஞானத்திலிருந்து தோன்றியுள்ளது. ஞானேன ஞானத்தினால் பிரவிலீயதே நீக்க முடிகிறது. எல்லாம் அறியாமையிலிருந்து வந்துருச்சு. அறியாமையிலிருந்து வந்தால் நீக்கிறதுக்கு ஒரே சாதனம் அறிவு தான், அறிவினால் நீக்கக்கூடியது. சங்கல்போ விவிதக கர்த்தா, விவிதக பலவிதமான, சங்கல்போ எண்ண ஓட்டங்கள், கர்த்தா இவ்வுலகம் இப்படி இருக்க காரணமாக ஆகிறது, கர்த்தாவாக ஆகிறது. விசாரக சக அயம் ஈத்ருஷக, இப்படிப்பட்ட இதுதான் அந்த விசாரமாகும். எல்லாமே அஞ்ஞானத்திலிருந்து தோன்றினது. இந்த உலகம் எப்படி வந்துச்சு, அறியாமையிலிருந்து வந்துச்சு. உலகம் இப்படி இருக்க காரணம் என்ன, அனைவருடைய சங்கல்பம், எண்ண ஓட்டங்கள். அந்த எல்லாருடைய எண்ணங்கள்னு ஈஸ்வர தத்துவம் சொல்லுவாங்க. இந்த பஞ்சதசியில் கடவுளுக்கு சொல்லும் பொழுது, ஒரு குடம் இருக்குது, குடத்தில் நீர் இருக்குது, நீரில் ஆகாசத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கும், அது ஜீவ தத்துவம் சொல்வார். மேகத்தில் இருக்குது பார்த்தீங்களா, மேகம், மேகத்தில் கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் இருக்கும். இது ஒரு குடத்தில் இருக்க தண்ணி, அது ஒரு மனசு, அதில் ஆகாசத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கும். ஆகாசம் தெரியுமா இல்லையா, அதில் அது ஒரு ஜீவன். நீர்த்துளி எங்கே இருக்கோ அங்கேயெல்லாம் இந்த பிரதிபிம்ப தத்துவம் இருக்கும். அங்கே மேகத்தில் கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் இருக்குது, அது நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. அந்த மேக நீராக பொழியும் போது கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் அது ஆகாசத்தில் இருக்குது. அப்போ அந்த ஆகாசத்தின் பிரதிபிம்பம் இருக்குமா இருக்காதா? ஆகாசங்கிறது பிரம்ம தத்துவம், அதனுடைய பிரதிபிம்பம் இருக்கும். அந்த கோடிக்கணக்கான நீர்த்துளிகளில் பிரதிபிம்பிக்கிறத என்ன ஓட்டங்கள் அத்தனையும் சேர்ந்து ஈஸ்வர தத்துவம் சொல்லி அங்கே ஒரு பெரிய விளக்கமே வரும். அது அதனால் இங்கே என்ன சொல்கிறார், சங்கல்பம், எல்லா சங்கல்பமும் சேர்ந்து தான் இந்த உலகம் இப்படி இருக்க காரணம். ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் மக்கள் அப்படி இருக்காங்க, அந்த ஊர் இப்படி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அவங்களுடைய கர்ம வினை. ஒரு குடும்பம் அப்படி இருக்குன்னா குடும்பத்தில் உள்ளவங்க கர்ம வினை. ஒரு நாடு அப்படி இருக்குன்னா நாட்டினுடைய கர்மம். அந்த கர்மம் எப்படி வந்துச்சு, சங்கல்பத்தில் வந்துச்சு. முதல்ல எண்ணம், பிறகு செயல், அப்படி வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 4வது கேள்விக்கான பதில் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். 15 படிக்கலாம். ஏதையோர் யது பாதான மேகம் சூக்ஷ்மம் சதவ்யயம் யதைவ மிருத்கடாதீனாம் விசாரசோயமித்ருஷக. ஏதையோர் யது பாதான மேகம் சூக்ஷ்மம் சதவ்யயம் யதைவ மிருத்கடாதீனாம்
விசாரசோயமித்ருஷகம். இங்கே 4வது கேள்வி, இதற்கெல்லாம் ஆதாரம் எது? இப்போ என்ன பார்த்துருக்க, நான் யாருன்னு பார்த்தாச்சு, இந்த உலகம் யாருன்னு பார்த்தாச்சு. இந்த உலகத்தை படைத்தது ஒரு ஈஸ்வர தத்துவம், அனைத்தினுடைய சங்கல்பம் தான் இந்த கடவுள் தத்துவம். இதுக்கெல்லாம் மொத்தமாக ஆதாரமான தத்துவம் எது? உபாதான காரணம் எது? மாறாத உபாதான காரணம் எது? இங்கே அதுக்கு 5 லட்சணம் சொல்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் பிரம்மன். அது 5 விதமான லட்சணங்கள் சொல்லி இப்படிப்பட்ட பிரம்மன் தான் காரணம் அப்படிங்கிறார். ஏதயோகோ, அந்த இரண்டிற்கும், இந்த ஜகத் ஈஸ்வரன் ஆகிய இந்த இரண்டிற்கும், அல்லது அஞ்ஞானத்திலிருந்து உருவான ஜகத், இதற்கெல்லாம் காரணம் உபாதானம், ஆதாரமாக இருப்பது பிரம்ம தத்துவம். இதெல்லாம் பொய்யா இருக்கு. பொய்யுக்கே ஒரு ஆதாரமான உண்மையான தத்துவம் ஒன்று இருக்கிறது. அது சத்தத்துவம். எப்பயுமே ஒரு பொய்ன்னு ஒன்று சொல்லிட்டோம்னு சொன்னால் உண்மை இல்லாமல் பொய் சொல்ல முடியாது. நீங்கள் உண்மை இல்லாத ஒரு பொய் சொல்லிடுங்க பார்ப்போம். பொய் சொல்லலாம், 1000 பொய் சொல்லலாம். உண்மை இருந்தால்தான் பொய் சொல்ல முடியும். உண்மை இல்லாமல் பொய் சொல்ல முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உண்மை இல்லாமல் பொய் சொல்ல முடியுமா? இப்போ ஒருத்தர் இந்த இடத்துல பொருளை திருடிட்டு போயிட்டார். திருடினதுங்கிறது ஒரு உண்மை. பொய் என்ன சொல்லலாம், அவர் திருடலைன்னு சொல்லலாம், இவர் திருடலைன்னு சொல்லலாம், இப்போ திருடலைன்னு சொல்லலாம். அங்கே அந்த சம்பவமே உண்மையிலேயே நடக்காதுன்னா அங்கே பொய்க்கு இடமே இல்லை. உண்மைன்னு ஒன்று இருந்தால்தான் பொய்ன்னு ஒன்று வரும். இதெல்லாம் உண்மையிலேயே பொய்யா இருக்கிறதுனால இதுக்கு உண்மையான ஒரு தத்துவம் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. மாறுவதற்கு மாறாத ஒரு தத்துவம் அடிப்படையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது முடியும், இல்லாட்டி முடியாது. இது ஓடுது, ட்ரெயின் ஓடுதுன்னு சொன்னால் அங்கே அசையாத ஒரு தத்துவம் இருக்கணும், மாறாத ஒரு தத்துவம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மாறுகிற தத்துவம் அது நடக்கும். பொய்யா ஒன்று நடக்குதுன்னா உண்மையான தத்துவம் ஆதாரமாக இருக்க வேண்டும். எப்பயுமே உண்மைதான் நிலைக்கும், பொய் நிலைக்காது. ஒருத்தர் மனுஷன் வாழ்க்கையில் வாழ்கிறான். இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த காலத்தில் உண்மை சொல்லியெல்லாம் வாழவே முடியாதுப்பா. கேட்டிருக்கீங்கள? இந்த காலத்தில் உண்மை சொல்லி சத்தியம் பேசி வாழவே முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு உண்மை கூட சொல்லாமல் ஒரு நாள் வாழ்ந்துருங்க பார்ப்போம். ஒரு உண்மை கூட சொல்லாமல் ஒரு நாள் வாழ்ந்துருங்க. ஒரு நாள். இன்னைக்கு காலையிலேருந்து நான் ஒரு உண்மை கூட பேச மாட்டேன். சாப்பிட்டியான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? இருக்கியான்னு கேட்டால் இருக்கேனாலும் சொல்லணும். முடியவே முடியாது. ஆனால் பொய்யே பேச வாழ முடியும். இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு நாள் மட்டும் நான் பொய் பேச முடியுமா முடியாதா? ஒரு விரதமாக இருந்தால் இருந்துடலாம். ஆனால் உண்மை பேசாமல் ஒரு நாள் கூட வாழ முடியாது. நாம் என்ன சொல்கிறோம், உல்டாவாக சொல்கிறோம். உண்மை பேசி வாழ முடியாதுன்னு சொல்லி பொய் பேசியே வாழ முடியாது. ஏன்னா அது உண்மையாக இல்லை. பொய் மேலோட்டமாக இருக்குது. எங்கே எது இருக்கோ அதில் ஆதாரமாக வாழ முடியும். நாம் என்ன சொல்கிறோம், உண்மை பேசினா வாழ முடியாதுன்னு சொல்கிறோம். பொய் பேசினா தான் வாழ முடியாது. பொய்யே பேசி வாழ முடியாது. ரெண்டு கலந்து வேணால் வாழலாமே ஒழிய பொய்யே, ஆனால் உண்மை மட்டும் பேசி வாழ முடியும். அது உண்மை இருக்கிறதுனாலே பொய்யே பேசுகிறோம். உண்மை இல்லைன்னா பொய்யே பேச முடியாது. இப்படி உண்மையான ஒரு தத்துவம் இந்த பொய்யான உலகத்துக்கு, அறியாமையில் தோன்றிய பொய்யான உலகத்துக்கு உண்மையான ஒரு தத்துவம் இருக்கின்றது. கயிறு பாம்புன்னு சொன்னால் அங்கே கயிறுன்னு ஒன்று உண்மையாக இருக்கிறதுனாலே பாம்பை பார்க்க முடியுது. அங்கே கயிறே இல்லைன்னா பாம்பு தெரியுமா? பாம்பு தெரியாது. கயிறே இல்லாட்டி பாம்பே தெரியாது. தங்கம் இருக்கிறதுனாலே நகை இருக்குது. தங்கம் இல்லாட்டி நகை இருக்காது. மண் இல்லாட்டி பானை இருக்காது. பானை, நகை, பாம்பெல்லாம் தோற்றத்துக்கு இருக்குது, உண்மையாக இல்லை. கொஞ்ச நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது, பிறகு மாறி போயிடும். அங்கே உண்மையாக ஆதாரமாக எப்படி பானைக்கு மண் ஆதாரமோ உண்மையாக இருக்கோ, நகைக்கு தங்க ஆதாரமாக இருக்கோ, பாம்புக்கு கயிறு ஆதாரமாக இருக்கோ, அப்படி ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் மாறாத உபாதான காரணம். இது முதல் லட்சணம், உபாதானம் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்தது அப்படி இருக்கக்கூடியது உண்மை ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ஏகம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். ஏகம்னு என்ன? ஒன்று. பொய் 1000 பொய் சொல்லலாம், உண்மை எத்தனை உண்மை சொல்லுவீங்க? ஒன்று தான் சொல்ல முடியும்.
நான் இங்கே உண்மை ஒன்றாத்தே இருக்க முடியும். பொய்யே அந்த உண்மைக்கு பல பொய் சொல்லலாம். பொய்யை எத்தனை விதமாக மாற்றி சொல்லலாம். ஆனால் உண்மை ஒன்றாத்தே இருக்க முடியும். அதனால தான் கோர்ட்டில் உண்மை சொல்கிறவன் நீங்கள் 1000 தடவை கிராஸ் பண்ணி கேட்டாலும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்களாம். காந்தியோடு அப்படி தான் சொல்லுவாங்க. பொய்யே பேசலைன்னா இன்றைக்கி ஒரு பொய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த விசாரணைக்கு வரும்போது அது மறந்து போயிடும். ஆனால் உண்மை சொல்லியிருந்தா அதை கரெக்டாக அப்படியே தான் சொல்லுவான். கோர்ட்டில் கூட இன்றைக்கி ஒரு பொய்ச்சாட்சி சொல்லிட்டான்னு வச்சுக்கங்களேன், அவன் எழுதி வைக்கலைன்னா திருப்பி போகும்போது ஞாபகம் இல்லைன்னா மாற்றிடுவான். ஆனால் உண்மையை சொல்லிட்டான்னா அவன் என்றைக்கு அதை மட்டும்தான் சொல்லுவான். மாற்றி சொல்ல முடியாது. உண்மை மாறாது. பொய் மாறும், பொய் பலவாகவும் இருக்கும். இது ஏகம் அப்படிங்கிறார். ஏகமாக இல்லைன்னா அங்கே போட்டி பிரச்சனைலாம் வந்துடும். இதே பஞ்சதசியில் வருது. ஏகம் ஏவம் அத்விதீயம் சொல்லி சாந்தோக்கிய உபநிஷத்தில் வரும். அது ஒன்று மட்டுமே இருக்கிறது. கடவுள் பிரம்மன் ஒன்றாக இருக்குது. அதுக்கு வேற ஒரு பிரம்மன் கிடையாது. கடவுள் கூட 3 கடவுள் வந்தால் பிரச்சனை வந்துடும், பொறாமை வந்துடும். சரஸ்வதி படம் பார்த்தீங்களா? லட்சுமி சரஸ்வதி பாரி 3 பேருக்கும் போட்டி வந்துருச்சா இல்லையா? அங்கேயே அப்போ தனக்கு அந்நியமாக ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுது. பிரம்மன் ஏகம், அது ஒன்றாக மட்டும் இருப்பதால் தான் அங்கே ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அங்கே போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது. அது மட்டும் அல்ல, ஏகம்ங்கிறதுல அவர் சொல்வார், ஏகம் ஏவம் அத்விதீயம் பாரு. ஏகம்னா ஒன்று மட்டும் அப்படிங்கிற. அடுத்து ஏவம், ஒன்று மட்டும் இருக்குது. சரி, ஒன்று இருக்குன்னா இதை போல் இன்னொன்று இருந்துன்னு சொல்லிடுவேன். சரஸ்வதியை போல் லட்சுமி இருக்கான்னு சொல்லிடலாம். அதனால் அதுக்கு அந்நியமாக ஒன்றில் ஒன்று மட்டும் இருக்குது. இன்னொன்று ஒன்றை 2 ஆக்க முடியுமா? முடியாதா? 1 வெட்டினா 2000, 2 4 ஆக்கலாம், 4 8 ஆக்கலாம். அத்விதீயம், 2 ஆக்க முடியாததும் வராது. ஏகம் ஏவம் சாந்தோக்கிய உபநிஷத்தில் பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும்போது 1 அது மட்டும்தான். அது ஒன்றுனா இன்னொன்று அதை போல் இன்னொன்று இருக்குன்னு சொல்லுவார், அது மட்டும்ன்றவார். பிறகு அத்விதீயம், 1 2ஆக ஆக்க முடியாது. நீங்கள் 1 அரையாக்கலாம், அரையாக 2ஆக பிரிச்சிடலாம், அரையை 4 காலாக்கலாம், மாற்றிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். 2ஆக ஆக்க முடியாத தத்துவம் அப்படி ஏகமாக இருக்கின்றது. இதனுடைய தத்துவத்தை சொல்ல, பிரம்மன் ஒன்று மட்டுமே, அது ஏகம். பிறகு அது சூக்ஷ்மம்ங்கிறார். சூக்ஷ்மம்னா கண்ணால் பார்க்கப்படுவதாக இல்லை, அது கண்ணுக்கு தெரியாததாக இருக்கிறது, இந்திரியங்களால் அறியப்படாத ஒரு தத்துவமாக இருக்கிறது. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எதாக இருந்தாலும் எனக்கு கண்ணில் காட்டு, அப்போ தான் நான் ஒத்துக்கிருவேன் சொல்கிறாங்களா இல்லைங்களா? உங்கள் தாத்தாவை பார்த்துருக்கோமா? அதுக்கு அவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பார்த்தாத்தான் ஒத்துக்கிருவேன்னு சொல்கிறது மாதிரி ஒரு மடத்தனம் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் நம்மளால் பார்க்கவே முடியாது. இது பார்க்க முடியாத ஒரு சூக்ஷ்மமான தத்துவமாக இருக்கின்றது. நம்ம மூளையை நம்ம பார்த்துருக்கோமா? பார்த்தோம்னா நம்ம இருக்க மாட்டோம். நம்ம கண்ணவே நாம் ஒரிஜினல் கண்ணை பார்த்ததில்லை, பிம்பத்தையும் பார்க்குறோம். நாம் முதுக நாம் பார்க்க முடியாது, பிம்பத்தை வேணால் பார்க்கலாம். நம்மகிட்ட இருக்க ஒரு தத்துவத்தவே நம்ம பார்க்க முடியாது. நீ கடவுளை காட்டு, நான் நேராக பார்த்து காட்டினாத்தான் ஒத்துக்கிருவேன். எவ்வளோ பெரிய மடத்தனம் தெரியுமா? நம்ம உடம்புக்குள்ளே எப்படி இயக்கம் நடக்குது தெரியுமா? உள்ள ஜீரணம் ஆகிக்கிட்டு இருக்கு, தெரியுதா? பார்க்க முடியுமா? உணரவாது முடியுதா? உள்ள எத்தனையோ கிலோமீட்டர் ஸ்பீட் ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை ஃபீல் பண்ண முடியுதா? நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியவே நம்மளால் பார்க்க முடியலை. நீ கடவுளை காட்டு, காட்டினாத்த ஒத்துக்கிருவேன். அது சூக்ஷ்மமான ஒரு தத்துவம், அறிவினால் மட்டுமே உணரக்கூடியது. ஆனால் இதை புரிஞ்சுக்கிறாங்க. டாக்டருக்கே கூட உள்ளே என்ன நடக்குதுன்னு படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். நேரம் பார்க்க முடியுமா? இந்த உடம்புகள் என்ன நடக்கும், அவரை உடம்பை பார்க்க முடியுமா? முடியாது. முழுசாக தெரிஞ்சுக்கவே முடியாது. மூளை எப்படி வேலை செய்யுதுங்கிறது இன்னும் முழுசாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியல. இந்த மைண்டு எப்படி வேலை செய்யுது, உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தையே கண்டுபிடிக்க முடியலை. இந்த பிரபஞ்சம் அனைத்து இயக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை எப்படி கண்டுபிடிப்ப? எத்தனையோ கேலக்சி சொல்கிறான். ஒரு கேலக்சி இந்த அளவுக்கு ஒரு படம் போட்டிங்கன்னா, இது ஒரு கேலக்சின்னா சூரிய மண்டலமே ஒரு டாட்டு தான். சூரிய மண்டலமே ஒரு டாட்டு. இன்னும் ஒரு கிரகத்துக்கு கூட மனுஷன் போல, துணை கிரகத்துக்கு தான் மனுஷன் போயிருக்கான். சூரிய மண்டலமே ஒரு டாட்டு. இப்படி எத்தனையோ கேலக்சி இருக்குது. இதற்கெல்லாம் படைத்த ஒரு தத்துவத்தை நீ காட்டு, நான் பார்த்தாத்தேன்னு தெரிஞ்சுக்கிறவேன்னா
முடியுமா? சூக்ஷ்மம், அது சூக்ஷ்மமாக இருக்கிறது. அது மிக மிக சூக்ஷ்மம். அதனால தான் அறிவினால் மட்டுமே அதை தகுதியோடு படித்தா புரிஞ்சுக்கிறக்க முடியும். இந்த பிரம்மத்துக்கு இப்போ 3 லட்சணம் சொல்லி, உபாதானம் அது உண்மையாகவே இருப்பது, அடுத்தது ஏக்கமாக இருப்பது, சூக்ஷ்மமாக இருப்பது, அடுத்தது சத் 3 காலத்திலும் இருப்பது, சத்தாக இருப்பது. அதாவது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இருக்கும், ஒரு காலத்தில் இருக்கு. இந்த டேபிள் இருக்குது, டேபிள் முன்னாடி இல்லை, இப்போ இருக்குது, பின்னாடி இல்லாமல் போயிடும். மரம் இருந்தது, டேபிள் இருந்தது, சக்கை இருந்தது, டேபிள் இருந்தது, பிறகு சக்கை இருந்தது, பிறகு விறகு இருந்தது, பிறகு சாம்பல் இருந்தது. அந்த இருந்ததுங்கிறதே உண்மை. இந்த இதெல்லாம் மாறிக்கிட்டே வரும். இருத்தல் என்பது, அந்த சத்து என்பது எல்லா, பூமி இருந்தது, சூரியனோட ஐக்கியமாக சூரியன் இருந்தது, பிறகு வாயுவாக மாறிடுச்சு, வாயு இருந்தது. இந்த இருத்தல்ங்கிறது இருக்கும். இல்லாததற்கு இருப்பு இல்லை, இருப்பது இல்லாமல் போவதும் இல்லைன்னு சொல்லி 16ஆவது ஸ்லோகம் கீதையில் வரும். ஒன்றை நீ உற்பத்தி பண்ணவும் முடியாது, இருப்பதை அழிக்கவும் முடியாது. இருப்பதை இல்லாமல் வேறு பொருளாக மாறி தெரியும். செயினை நீங்கள் மோதிரமாக மாற்றலாம், நெக்லஸாக மாற்றலாம், தங்கம் தங்கமாக இருக்கும். தங்கம் 3 காலத்திலும் இருப்பது. செயின் ஒரு காலத்தில் இருக்கும், வளையல் ஒரு காலத்தில் இருக்கும், மோதிரம் ஒரு காலத்தில் இருக்கலாம். இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். தங்கம் அப்படியே இருக்கும். அது மாதிரி இது சத் 3 காலத்திலும் இருக்கக்கூடியது. அடுத்தது அவ்யயம், மாறாதது, எப்பொழுதும் மாறாதது. இந்த 14 லோகங்கள், இந்த அண்ட சராசரம், பிரபஞ்சம் அனைத்தும் மாறிக்கிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது, நகர்ந்துக்கிட்டே இருக்குது. நாம் சொல்கிற சாஸ்திர சொல்கிற கீழோகம் 7 லோகம், மேலோகம் 7 லோகம் சொல்கிறோம். பிரபஞ்சத்தில் எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது, எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. சூரியனுக்கு அழிவு உண்டு, டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத்து சொல்கிறாங்க. பூமிக்கு டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத்து சொல்கிறாங்க. பிரம்மாவுக்கு உண்டு தெரியுமா? பிரம்மாவுக்கு நாள் சொல்கிறாங்க. 1000 கல்ப வருஷம் ஒரு பகல், 1000 கல்ப வருஷம் ஒரு இரவு. இப்படி 365 நாள் அவருக்கு ஒரு வருஷம். இப்படி 100 வருஷம் ஒரு பிரம்மா. இப்போ இருக்கிறது 50வது பிரம்மா. இப்படிலாம் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாறிக்கிட்டு இருக்க தத்துவத்துக்கு மாறாததாக இருக்கக்கூடியது அவ்யயம், இந்த பிரம்ம தத்துவம். இப்பேற்பட்ட இதுதான் இந்த விசாரம். இப்போ 4 விஷயம் சொல்லியாச்சு. நான் யார்? இந்த உடம்பல்ல, இந்திரியம் நான் அல்ல. பிறகு இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது? உண்மையிலேயே இந்த உலகங்கிறது இல்லவே இல்லை. எல்லாருடைய அறியாமையினாலே இந்த உலகம் காட்சியாக தெரிகிறது. சரி, இதை இயக்கிறது யார்? இப்படியெல்லாம் இருக்க யாரு காரணம்? எல்லாருடைய சங்கல்பம், எண்ண ஓட்டங்கள். அது ஈஸ்வர தத்துவம். அது இதற்கெல்லாம் ஆதாரமான தத்துவம் பிரம்ம தத்துவம். அது உபாதானம், ஏகம், சத்து, சூக்ஷ்மம், அவ்யயம்ங்கிறார். இப்படி 5 விதமான குணங்களுடன் கூடியது அந்த பிரம்ம தத்துவம்தான். இவை எல்லாவற்றுக்கும் மாறாத அழியாத ஆதாரமான தத்துவமாக இருக்கிறது. இதுதான் இந்த 4 கேள்விக்கான பதில். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுவார்னு சொன்னால், இந்த பிரம்மனுக்கு தத்துவம் விளக்கம் சொன்னார்ல, அதுதான் நம்மளுக்கும் சொல்லப்படுறார். நான் யாருன்னா, நான் ஏகம், நான் சத்து, நான் மாறாதவன். உடம்பு தான் மாறுது, மனசு தான் மாறுது, அவ்யயம், அழியாதவன். இதெல்லாம் சொன்ன பிறகு இப்போ 2 என்னாச்சு? 2 ஒன்று தானே. பிரம்மனும் நானும் ஒன்றாயிருவேன். அங்கே ஐக்கியப்படுத்திடுவார். அங்கே தத்துவம் அசி, அதுவே நீ. இங்கே அதை சொல்லிட்டார், பிரம்ம தத்துவத்தை சொல்லிட்டார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுவார்னா, நீ யார், நான் யாருங்கிறதுக்கு எது அல்லன்னு சொன்னார். அடுத்து சொல்லும்போது இதே இந்த லட்சணத்தெல்லாம் சொல்ல போகிறார். இதே லட்சணம் தான் ஆத்மாவுக்குன்னு சொல்லி, அப்போ 2க்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அடுத்த ஸ்லோகம் மகா வாக்கிய ஸ்லோகம். அதில் 2ஐயும் ஐக்கியப்படுத்தி ஒன்றுன்னு சொல்லுவார். இதுதான் வேதாந்தத்தில் மொத்த விசாரமே. இது தான் ஆன்மீகத்தில் நீங்கள் உள்ள நுழைஞ்சிங்கன்னா மொத்த 4 கேள்வி. ஒன்று, நான் யார்? நாம் பார்க்குற இந்த உலகத்தில் 3 விஷயந்தான் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது 3 தான். ஒன்று, நான் இருக்கேன். அடுத்து இந்த உலகம் இருக்குது. இது 2 நம்மளுக்கு தெரியும். நான் இருக்கேன், எனக்கு அந்நியமாக எத்தனையோ இருக்குது, இந்த பிரபஞ்சம் பூரா இருக்குது. 2. இன்னொன்று 3வது, இதெல்லாம் கடவுள் படைச்சார்னு சொல்கிறாங்க, நம்புகிறோம். ஏதோ ஒரு தத்துவம் இருக்குப்பா, அது 3வது. சரி, இந்த 3க்கும் ஆதாரம் ஏதோ ஒன்று இருக்கணுமே, அது 1, 4. இந்த 4 தெரிஞ்சுக்கிட்டால் வேதாந்தம் முடிஞ்சு. டோட்டல் வேதம். நான்,
நான் இந்த ஜீவராசிகள் நம்மெல்லாம் இருக்கோம், ஜீவராசிகள் இருக்கோம், அப்புறம் இந்த உலகம் இருக்குது ரெண்டாவது. இது ரெண்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்காத ஒன்று இதெல்லாம் யார் படைச்சா அப்படிங்கும்போது கடவுள்னு ஒன்று சொல்கிறோம். அப்போ கடவுள் தத்துவம் ஒன்று 3, அது ஈஸ்வரன். அதுதான் இங்கே சங்கல்பம்னார். அது சரி, இந்த 3 இருக்குது. இது 3மே எதில் இருக்குது, எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, இதுக்கு ஆதாரமாக ஏதாவது ஒன்று இருக்கணுமேங்கும்போது பிரம்ம தத்துவம்னு சொல்கிறோம். 2 தெரிஞ்சது, 2 தெரியாதது. தெரிஞ்சதை சரியாக தெரியலை. நான் ஜீவன்கிறது யாருங்கிறது சரியாக தெரியலை, உலகம் எப்படிங்கிறது சரியாக தெரியலை. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் வேதாந்தம் புரிஞ்சு போச்சு. இதை படைச்சது கடவுள், அந்த ஈஸ்வர தத்துவத்தை புரிஞ்சிடுறோம். இது எல்லாவற்றுக்கும் ஆதாரமான பிரம்ம தத்துவம். இந்த 4 விஷயத்தை தெளிவாக ஒரு ஷார்ட் வந்துருச்சுன்னு சொன்னால் ஞானம் வந்தாச்சு, பிறவி கிடையாது, மோட்சத்தை அடைஞ்சிடலாம். ஹரி ஓம் தத் சத். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.